ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? 5/3/2024 பாப்தாதா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, உங்கள் உடல் உட்பட எல்லாத்தின் மீது உள்ள பற்றை நீக்குங்க. எப்போ உங்கள் ஆத்மாக்கள் கர்மாதீத்த நிலையை அடையுதோ அப்போ தான் ஆத்மாவால் வீட்டுக்கு போக முடியும். ஸோ கர்மாதீத்த நிலையினால எல்லா பற்றிலிருந்தும் விடுபடுறது. கேள்வி: ஆத்மாக்கள் கிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய பயம் என்ன? ஏன் அந்த பயம் இருக்குது? பதில்: மரண பயம். உடலை விட்டுடுவனோ அப்படிங்கிற பயம். ஏன்னா அந்த அளவுக்கு உடம்பு மேலே அவங்களுக்கு பற்று. ஒருவேளை துக்கம் தாங்காமல் உடலை விடணும்னு நினைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பல காரணங்கள்னால, அப்போ கூட அவங்க தங்கள் பாவங்களுக்கான தண்டனையை அனுபவித்தே ஆகணும். தப்பிக்கலாம் முடியாது. உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு ஒரு பிரதரு இது மாதிரி தற்கொலை பண்ணிக்கணும் அப்படின்ட்டு பாம்பு புத்துக்குள்ளே கை விடுறார். பாம்பே இல்லை, கத்தியால் கையை அறுக்கிறார். பார்த்தா உறைஞ்சி போயிடுச்சு. வண்டி முன்னாடி போய் விழுறாரு. வண்டி லாரி நின்றுடுச்சு. ஸோ அப்போ பாருங்க, தப்பிக்கவே முடியல. ஸோ அதே மாதிரி இன்னொரு பிரதர் 400 தூக்க மாத்திரை போட்டாராம். செத்துடுவேன்னு நினச்சிட்டு படுத்தா காலைல எழுந்திரிக்கிறாராம் ஃப்ரெஷ்ஷாக. ஸோ அதுதான், அந்த செய்த பாவத்திற்கான தண்டனை நம்ம அனுபவிச்சே ஆகணும், தப்பிக்கவே முடியாது. குழந்தைகளாகிய உங்களுக்கு இந்த சங்கமயுகத்தில் எதை பற்றிய பயமும் கிடையாது. உண்மையிலே இந்த பழைய உடலை விட்டுட்டு அப்பா கிட்ட போக போகிறன்ற விஷயம் உங்களுக்கு இன்னும் சந்தோஷத்தை தான் கொடுக்குதே தவிர துக்கத்தை கொடுக்கல. ஏன்னா நமக்கு தெரியும் நம்ம அப்பா கிட்ட போக போகிறோம், மிக உயர்ந்த குடும்பத்தில் சொர்க்கத்தில் பிறக்க போகிறோம் அப்படின்ட்டு. ஸோ நமக்கு சரீரம் விடுறதுலாம் ஒரு பெரிய கஷ்டமான விஷயமே கிடையாது. ஓம் சாந்தி. இனிமையான குழந்தைகளே, முதலில் ஞானம், ரெண்டாவதாக தான் பக்தி இல்லையா? ஞான மார்க்கம் தான் சொர்க்கத்தில், அடுத்தது தான் துவாபரகத்தில் பக்தி. இது நாடகத்தில் பதிவாகி இருக்குது. ஆனால் யாருக்குமே இந்த நாடகத்துடைய முதலிடை கடை தெரியாது இல்லையா? குழந்தைகளாகிய உங்களுக்கு தெரியும், தங்க யுகத்தில் மரண பயமே இருக்காது யாருக்கும். அவங்க ஒரு உடம்பை விட்டுட்டு இன்னொரு உடம்பை எடுக்க போகிறாங்கன்னு புரிஞ்சுக்குவாங்க. அதனால் உடலை விடும் பொழுது வருத்தப்படுறதோ அழுவுறதோ அங்கே இருக்காது. இங்கே தான் மரண பயம். உடலை விட்டு போயிடுவோமோ அப்படின்னு பயப்படுறாங்க. அதனால தான் டாக்டர் கூப்பிட்டு எவ்வளோ செலவானாலும் என்னை காப்பாற்றிடுங்க டாக்டர் அப்படின்றாங்க. இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா, மறுபடியும் இன்னொரு ஜென்மம் எடுத்து துக்கத்தை அனுபவிக்கணுமா அப்படின்னும் பயப்படுறாங்க. ஏன்னா தப்பிக்க முடியாது, மறுஜென்மம் எடுத்தாகணும் இல்லையா? ஆனால் நாம் சங்கம யுகத்தில் இருக்கிறோம் அப்படின்னு நாம் புரிஞ்சுக்கிறோம். நாம் இப்போ வீட்டுக்கு திரும்பி போகிற நேரம் வந்துடுச்சு. நம்ம அப்பா வீட்டுக்கு போகிறோம். இது நம்ம வீடு கிடையாது. இந்த கலியுகம் எங்கே ஆத்மாக்களும் கடவுளும் வசிக்கிறோமோ அதுதான் நம்முடைய உண்மையான வீடு. அங்கே உடம்பே கிடையாது. மனிதர்கள், நாங்கள் பாரதத்தில் வசிப்பவர்கள், பாரதம் எங்கள் வீடுன்னு சொல்கிறாங்க இல்லையா? அதேமாரி ஆத்மாக்களாகிய நம்ம பரந்தாம வீட்டில் வசிப்பவர்கள். ஆத்மாக்களின் வீடு அதுதான். இது மனிதர்களின் வீடு கலியுகம். அது முக்திதாமம் சொல்லப்படுது. உடல்லிருந்து விடுபட்ட ஆத்மாக்கள் வசிக்கிற இடம். மனிதர்கள் அந்த இடத்துக்கு போய் கடவுளை சந்திக்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணுறாங்க. உண்மையிலே கடவுளை சந்திக்கணும்னா அளவற்ற சந்தோஷமெல்லாம் இருக்கணும். ஆனால் உடலை விட யாருமே சந்தோஷப்படுறது இல்லையே. உண்மையில் ஆத்மாவுடையது தான் உடல், உடலுடையது ஆத்மா கிடையாது. முதல்ல ஆத்மா, பிறகு தான் உடம்பு வால் மாதிரி ஒட்டிக்குதுன்றார்.
அப்படி ஒட்டிக்கிட்ட அந்த உடம்பு மேலே ஆத்மாவுக்கு எவ்வளோ பற்று வந்துடுது. அதனால தான் ஒரு சின்ன ஜுரம் வந்தால் கூட ஐயோ எங்கள் உடம்பை விட்டு போயிடுமோன்னு ஆத்மா பயப்படுது. அஞ்ஞான மார்க்கத்தில் அவ்வளோ மரண பயம். ஆனால் நம்ம இப்போ சங்கம யுகத்தில் இருக்கிறோம். நாம் அப்பா இருக்கிற வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம். அதனால் நமக்கு அது பயமான விஷயம் இல்லை, சந்தோஷமான விஷயம். எப்படி போகணுன்ற நல்ல வழியும் பாபா நமக்கு சொல்லி கொடுத்துட்டார். அழுக்கான ஆத்மாக்கள் என்கிட்ட வர முடியாது முக்தி தாமத்துக்கு. ஏன்னா அது தூய்மையான ஆத்மாக்களுடைய வீடு. இதுதான் அழுக்கான மனிதர்கள் இருக்கக்கூடிய வீடாக இருக்குது கலியுகம். இந்த உடல் பஞ்ச தத்துவத்தினால் உருவாகி இருக்குது இல்லையா? அதனால் அந்த பஞ்ச தத்துவம் இங்கேயே உங்களை பிடிச்சி வைக்க ட்ரை பண்ணுது. காற்று, நீர், ஆகாயம் இதெல்லாம் ஆத்ம உலகத்தில் கிடையாது. ஸோ அங்கே பிடிச்சி வைக்கிறது கிடையாது. நீங்கள் தூய்மையானால் மேலே வந்துடலாம், அவ்வளோதான். இப்படியெல்லாம் நீங்கள் ஞானக்கடலை சிந்தனை பண்ணலாம் அப்படின்னு ஒரு வழி சொல்கிறேன். இல்லை எதனால் ஆத்மா இங்கே வருது, ஸோ அதை பற்றி இன்னும் நிறைய ரகசியம் சொல்வார். இந்த பஞ்சதத்துவம் பிடிச்சி இழுக்குன்றார் ஆத்மாவை. ஆத்மாக்கள் இந்த உடல்ன்ற சொத்தை எடுக்குது. ஏன்னா உடம்பும் ஒரு சொத்து தானே. ஆரோக்கியமான உடல், அழகான உடல், இதெல்லாம் செல்வம் தான் இல்லையா? ஏன்னா எல்லோருக்கும் ஆரோக்கியமான உடலோ அழகான உடலோ கிடைக்கிறது கிடையாது. ஸோ அதனால தான் சொத்து மேலே பற்று இருக்கிற மாதிரி இந்த உடல் மீதும் பற்று இருக்குது. உண்மையில் ஆத்மாக்களாகிய நாம் அந்த பரந்தாமத்தில் வசிப்பவர்கள். இப்போ மீண்டும் அந்த பரந்தாம வீட்டுக்கு போகிறதுக்கு தான் நம்ம முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறோம். எப்போ ஆத்மாக்கள் தூய்மை ஆகுதோ அப்போ தான் சந்தோஷமே கிடைக்குது. சொர்க்கத்தில் பாருங்கள், துக்கத்துக்கான எந்த விஷயமும் கிடையாது. ஏன்னா அங்கே தூய்மையான பிறகு தான் நம்ம போகிறோம். ஆனால் இப்போ ஆத்மா அழுக்காக இருக்கிறதுனால துக்கதாமத்தில் இருக்கிறோம். திரும்புகிற பக்கமெல்லாம் துக்கம். இந்த பஞ்ச தத்துவம் உங்களை மேலே போக விட மாட்டேங்குது. மறுபடியும் பிடிச்சி உங்களை இங்கேயே பாகம் நடிக்க வைக்கிது. அது மட்டும் இல்லை, நம்ம பஞ்ச தத்துவத்தின் ஆதாரத்தை எடுத்து தான் நடிக்க முடியும். உடம்பு இல்லாமல் நடிக்க முடியாது இல்லையா? ஸோ இது துக்கம் சுகத்திற்கான விளையாட்டு. நாம் எப்போ சந்தோஷமாக இருக்கிறோமோ சொர்க்கத்தில், அப்போ இந்த பஞ்ச தத்துவத்தினால் ஆன உடல் மீது எந்த பற்றும் இருக்காது. காரணம், அங்கே நீங்கள் தூய்மையாக இருப்பீங்க, உடல் மீது பற்றற்றவராக இருப்பீங்க. அதனால தான் பாபா சொல்கிறார், இந்த பஞ்ச தத்துவத்தின் மீதுள்ள பற்றை முற்றிலும் சந்நியாசம் பண்ணுங்க, தியாகம் பண்ணுங்க. அப்போ நீங்கள் தூய்மையாயிடுவீங்க. பிறகு உங்களுக்கு யோக பலத்தின் மூலமாக தூய்மையான உடல் உருவாகும் சொர்க்கத்தில். அங்கே உங்களை பிடிச்சி இழுக்கிறதுக்கு மாயையே இருக்காது. ஸோ இந்த ஒரு பிறவியில் முயற்சி பண்ணால் போதும், அங்கே மாயையே இருக்காது. அங்கே உங்களுடைய உடல் யோக பலத்தினால் உருவாகுது, காமத்தினால் கிடையாது. அதனால தான் அங்கே துக்கம் கிடையாது. இந்த நாடகம் இவ்வளவு அற்புதமாக உருவாக்கப்பட்டிருக்குது. இந்த சூக்ஷ்ம விஷயங்களை புரிஞ்சுக்கணும். நல்ல புத்திசாலி குழந்தைகள், நல்ல சேவாதாரி குழந்தைகளால் தான் இதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு தெளிவாக புரிய வைக்கவும் முடியும். பாபா சொல்கிறாரு, உங்களுடைய இந்த ஞான செல்வம் கொடுக்கறதுனால குறையாது. ஸ்தூல செல்வம் குறையும் இல்லையா? இது குறையாது, மாறாக கொடுக்க கொடுக்க அதிகமாகிட்டே இருக்கும். ஏன்னா கொடுக்க கொடுக்கத்தான் இது தாரணை ஆகும். இல்லாட்டினா இந்த ஞானம் தாரணை ஆகாது. நீங்கள் சும்மா நோட்டில் எழுதி வச்சுக்கிட்டாலே தாரணை ஆகும்லாம் நினைக்காதீங்க. ஸோ நீங்கள் வேணால் நோட்டில் எழுதி மற்றவர்களுக்கு அனுப்பலாம், அவங்க நன்மைக்காக, அது வேறு விஷயம். ஆனால் உங்களுக்கு அதனால் நன்மை கிடையாது. சிலர் எழுதிட்டு அதை அந்த நோட்டு முடிஞ்சோடனே தூக்கி கடைசிட்டு இன்னொரு நோட்டில் எழுதுகிறாங்க. இதனால் யாருக்கு என்ன நன்மை இல்லை? இது எத்தனை பேருக்கு நீங்கள் சொல்கிறீங்களோ அந்த அளவுக்கு தாரணை ஆகும். ஸோ இதை உள்ளுக்குள்ளே புரிஞ்சுக்கணும். எழுதி நான் இதை எப்படி மறுபடியும் பயன்படுத்துறதுன்னு யோசிக்கணும் இல்லையா? ஹின்ஸ் மாதிரி எடுத்துகிட்டு நீங்கள் சேவையில் அதை பயன்படுத்தணும். அப்படி இல்லை, எழுதிட்டு அப்படியே தூக்கி கிடச்சிட்டிங்கன்னா அதனால் யாருக்கு நன்மை?
அப்போ இது உங்களை நீங்களே ஏமாற்றிக்கிற மாதிரி. ஸோ இந்த விஷயங்களை நல்லா தாரணை பண்ணுங்கள். பாருங்கள், பாபா எதையாவது மனப்பாடம் பண்ணுறாரா? மனப்பாடம் பண்ணி உங்ககிட்ட எதையும் புரிய வைக்கிறது கிடையாது. சிவபாபாவை சொல்கிறார் இல்லையா, எந்த வேதத்தையும் வச்சு புரிய வைக்கிறது கிடையாது. ஸோ முதல்ல அந்த அப்பாவோடு உங்களுடைய புத்தி இணையணும் நினைவுனால். ஸோ பாபாவுடைய நினைவின் மூலமாகத்தான் ஆத்மாக்கள் தூய்மையாக முடியும். பிறகு நீங்கள் சொர்க்கத்துக்கு போன பிறகு தூய்மையாகவே இருப்பீங்க. உங்களுடைய ஆத்மா, உடம்பு ரெண்டுமே அங்கே தூய்மையாக தான் இருக்கும். ஏன்னா அங்கே மாயை இருக்கிறது கிடையாது. அந்த தூய்மையின் சக்தி இருக்குது இல்லையா அங்கே, அது 2500 வருஷம் கழித்து முடியும். அப்போ தான் என்ன ஆகும், பஞ்ச தத்துவம் ஆத்மாவை பிடிச்சி இழுக்கும். அது வரைக்கும் சொர்க்கத்தில் பஞ்ச தத்துவத்தில் நீங்கள் மயங்க மாட்டீங்க, இழுக்காது. ஏன்னா அதை விட உங்களுக்கு பலம் அதிகமாக இருக்கும். உங்கள் சக்தி குறையும் பொழுது தான் நீங்கள் ஆத்மாவினால் ஈர்க்கப்படுறீங்க. நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க வயசாகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் லவ் வர்றது, காமம் வர்றது, இதெல்லாம் இயற்கை. உண்மை என்னென்னா ஆத்மா பலத்தை இழக்கிறதுனால இது வருது. சொர்க்கத்தில் காமமே இருக்காது, ஏன்னா ஆத்மா பலமாக இருக்கும். அதனால் பஞ்ச தத்துவத்தினாலான உடல் பிடிச்சி இழுக்காது. அதனால தான் இப்போ ஆத்மாக்களாகிய நீங்கள் உங்களுடைய உடலை விட்டுட்டு வீட்டுக்கு போகிறதுக்கு விரும்புகிறீங்க, முயற்சி பண்ணுறீங்க. அதுக்காக தூய்மையாகிறீங்க பாபா நினைவில் இருந்து. பிறகு எப்படி வெண்ணெயிலிருந்து முடி எடுக்கிறோமோ அந்த மாதிரி ஈஸியாக உடலை விட்டு ஆத்மா பிரிஞ்சிடும், பாபா கிட்ட போயிடும். ஸோ அதற்காக உங்கள் உடல் உட்பட அனைத்தின் மீதுள்ள பற்றை இப்போவே நீக்குங்கன்ற. உடல் இல்லாமல் தானே ஆத்மா வந்துச்சு, தூய்மையாக தானே வந்துச்சு. அப்போ உங்களுக்கு இந்த உலகத்தின் மீது பற்றே இல்லாமல் இருந்துச்சே. அதாவது சொர்க்கத்தில் சொல்கிறார், அங்கே ஆத்மா உடலை விட்டு பிரியும்போது யாருமே அழலையே. அங்கே எந்த விதமான கஷ்டமோ நோயோ எதுவுமே கிடையாது. பற்று இல்லைன்னா எதுவும் இருக்காது. பற்றுனால தான் எல்லா பிரச்சனையுமே. அங்கே உடலின் மீது பற்றே கிடையாது. ஆத்மா தானாக அதோடைய பாகத்தை நடிக்கிற மாதிரி இருந்துச்சு. உடல் கொண்டு நடிக்கிற மாதிரியே இல்லை, ஆத்மா நடிக்குது, அவ்வளோதான். எப்போ ஆத்மா எடுத்து, ஆனால் உடல் மூலமாக தான் நடிக்குது இல்லையா. ஸோ அதனால் அந்த ஆத்மாவுடைய உடல் எப்போ பழசாகுதோ அப்போ ஆத்மா இன்னொரு உடலை எடுத்து பாகத்தை நடிக்குது. அங்கே ராவண ராஜ்யமே கிடையாது. இப்போ பாருங்கள், ராவணன் கொடுக்குற துக்கம் தாங்காமல் எல்லோருக்கும் கடவுள்கிட்ட போகணும்னு ஆசை வந்துடுச்சு. அதிலும் குறிப்பாக நமக்கு வழியும் வேறு தெரியும். என்ன வழி? என் ஒருவனை மட்டும் நினைவு செய்யுங்கள்னு பாபா சொல்கிறார். இதுதான் வழி. இந்த ஞானம் நம்ம புத்தியில் சதா ஓடிட்டு இருக்கணும். பாபாவை நினைவு செஞ்சு இந்த உடலை விட்டு நான் பரந்தாமத்துக்கு போய் அங்கேருந்து சொர்க்கத்துக்கு போகணுன்ட்டு. நீங்கள் தூய்மையாகி என்னிடம் வர வேண்டும். தூய்மையாகாமல் வர முடியாது. இப்போ எல்லோரும் அழுக்காக தான் இருக்கிறீங்க. அதனால தான் இந்த பஞ்ச தத்துவத்தினால ஆன இந்த உடம்புன்ற பொம்மை மேலே உங்களுக்கு அவ்வளோ பற்று. யாருமே இந்த உடலை விடவே விரும்ப மாட்டீங்க. அப்படி இல்லைன்னா இந்த உடலை விட்டவுடன் நம்ம அப்பா கிட்ட போயிடும் அப்படின்னு உங்களுடைய புத்தி சொல்லும். ஆனால் உடல் மேலே உள்ள பற்றுனால நீங்கள் போக விரும்ப மாட்டீங்க. இப்போ தூய்மையாகி அப்பா கிட்ட போகிறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க. அப்போ என்ன பண்ணணும்? தூய்மைனாலே எல்லா பற்றுல இருந்தும் விடுபடணும். அதுதான் தூய்மை. அந்த சக்தி தான் பாபாவை நினைவு செஞ்சு நம்ம நிரப்பிக்கிறோம். பாபா பாபா சொல்கிறாரு, இதுக்கு முந்தைய கல்பத்திலும் நீங்கள் என்னுடையவராகி தான் தூய்மையாகி சொர்க்கத்துக்கு போனீங்க. அதனால் மீண்டும் சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு என்னை நினைவு செய்து தூய்மையாகுங்கள். அங்கே உங்களுக்கு எந்த கஷ்டமும் இருக்காது, ஒரு உடலை விடுவதிலோ இன்னொரு உடலை எடுப்பதிலோ. ஆனால் இங்கே பாருங்கள், மனிதர்களுக்கு உடல் மேலே அவ்வளோ பற்று. சின்ன ஜுரம், தலைவலி எது வந்தாலும் உடனே டாக்டர்கிட்ட போயிடுறாங்க. எவ்வளோ லட்சம் ஆனாலும் பரவாயில்ல, கடன் வாங்கியாவது செலவு பண்ணி உயிரோடு இருக்கணும்னு நினைக்கிறாங்க. இந்த உடம்போடு இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் நாம் ஆஹா நான் பாபா கிட்ட போயிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற சந்தோஷத்தோடு இருக்கணும்.
ஏன்னா இந்த உடல் மீது உங்கள் உடல் மீது உங்களுக்கு எந்த விதமான பற்றும் கிடையாது, எந்த விதமான தொடர்பும் கிடையாதுன்றார். அந்த உடம்பு வேற, நான் வேற. நான் காரியம் செய்வதற்கு குழந்தை எப்படி அப்பா அம்மாவை பயன்படுத்தி தனக்கு வேண்டியதை செய்யுமோ அது மாதிரி இந்த உடலை பயன்படுத்தி செஞ்சுக்கிறோம், அவ்வளோதான். இது வேற, நான் வேற. அப்படி புரிஞ்சுக்கணும். நாடகம் நடிக்கிறதுக்கு நீங்கள் நினச்ச மாதிரி நடிக்கிறதுக்காக உங்களுக்கு உடல் கொடுக்கப்பட்டிருக்கு, அவ்வளவுதான். அங்கே ஆத்மாவும் உடலும் ஆரோக்கியமாக இருக்கும். அதனால் எந்த விதமான துக்கமும் வராது இல்லையா? ஆத்மா தூய்மையாக இருக்கிறது, அதனால் ஆத்மா பாவம் செய்யாது, அதனாலையும் துக்கம் வராது. உடலும் ஆரோக்கியமாக இருக்குது, அப்போ உடல் ரீதியான நோயும் வராது. அதனால் குழந்தைங்க அந்த மாதிரி உலகத்தில் போய் அந்த மாதிரி உடலை எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆத்மாவை தூய்மையாக்கிறதுக்கு கடினமான முயற்சி பண்ணணும், அளவற்ற முயற்சி பண்ணணும். என்ன முயற்சி? பாபா நினைவிலே இருக்கிறது தான். இப்போ நான் பாபா கிட்ட போயிட்டு இருக்கிறேன், நான் ஏன் இந்த உடம்பை விட்டுட்டு போகக்கூடாது அப்படின்னு உங்கள் மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கணும் இல்லையா? செருப்பு கழட்டிட்டு தானே கோயிலுக்குள்ளே போகிறீங்க, அப்போ உடம்புன்ற செருப்பு கழட்டிட்டு அங்கே போக போகிறீங்க. அங்கே போனோடனே அற்புதமான உடம்பு, எந்த விதமான துக்கம், பயம், ஏழ்மை பயம், காசு பயம், உறவுகள் ஏமாற்றம் பயம் எதுவும் இருக்க போகிறதில்ல. அப்போ அதை நினச்சி பார்த்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் இங்கேருந்து போகிறதுக்கான ஆசை வரும். அப்போ உடல் மீதுள்ள பற்று போகும், உறவுகளின் மீதுள்ள பற்று போகும். ஆனாலும் பாபாவை நினைத்து தூய்மையாகாத வரைக்கு, கர்மாதித்த நிலையை யோகத்தின் மூலமாக அடையாத வரைக்கும் உங்களால் பாபா கிட்ட போக முடியாது இல்லையா? கர்மாதித்த நிலைன்னா என்ன அர்த்தம்? நான் ஆத்மா பாபாட்ட போகிறேன்றதை தவிர வேறு எந்த நினைவும் இல்லாத நிலை. அந்த நிலை அடையாமல் நீங்கள் பாபா கிட்ட போக முடியாது. இந்த ஞானம் இல்லாதவர்கள் இதை பற்றி சிந்தனையே இல்லாமல் இருக்கிறாங்க. குழந்தைங்களுக்குத்தான் இந்த மாதிரி சிந்தனைகள் வருது. இப்போ நீங்கள் பாபா கிட்ட போகணும். ஆரம்பத்தில் ஆத்மாக்களுக்கு சக்தி இருந்தது சத்தியுகத்தில், அதனால தான் அது ஆனந்தமாக இருந்தது இல்லையா? அங்கே இருக்கக்கூடிய பொருள்னால, அழகிய நபர்கள்னால ஆனந்தம் கிடையாது. அவர்களும் ஆனந்தம் கொடுப்பவர்களாகத்தான் இருப்பாங்க. இருந்தாலும் உங்களுக்குள்ள சக்தி இருந்ததுனால, எதன் மீதும் பற்று இல்லாததுனால தான் சந்தோஷமாக இருந்தீங்க. பற்று இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? ஐயோ, அவங்க அவ்வளோ அழகாக இருக்கிறாங்களே, நம்மளால் அடைய முடியல, அவ்வளோ செல்வம் இருக்குது, நம்மை விட பணக்காரனாக இருக்கிறானே, அந்த ஈகோ, பொறாமை இதெல்லாம் வந்துட்டுருக்கும். ஸோ சக்தி இருக்கும்போது இதெல்லாம் வராது. ஆத்ம பலகீனமாகும்போது தான் இந்த மாதிரி எண்ணங்கள் வரும். அது மட்டும் இல்லை, சக்தி இருக்கிறதுனால ஆனந்தமாகவும் இருப்பாங்க, எந்த விதமான பயமும் இருக்காது. ஏன்னா பயப்படுறதே தேக உணர்வுன்னு பாபா சொல்கிறார். ஆத்ம உணர்வில் பயம் இருக்காதுன்றார். ஸோ அதுக்காகவாச்சும் ஆத்ம உணர்வில் வரணும்ல, ஏன்னா கடைசியில் உலக அழிவு போது அப்படி இருக்கும். ஸோ அந்த நேரம் எல்லாம் நடுங்குவாங்க. ஆனால் நீங்கள் பாபா நினைவில் இருக்கிறனால எதுக்கும் பயப்பட மாட்டீங்க. மனிதர்கள் பக்தி செய்ய தான் செய்கிறாங்க. ஏன் செய்கிறாங்க? ஏன்னா அவ்வளோ துக்கம் இருக்குது. ஆனால் அவங்க ஒன்றும் வீட்டுக்கு போகிறதுக்கான வழியை ஃபாலோ பண்ணுறது கிடையாது. காரணம் அது அவங்களுக்கு தெரியாது. வீட்டுக்கு போகணும்னு கூட நினைக்கிறாங்க. கடவுளே என்னை இட்டுட்டு போன்ட்டு ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க. ஆனால் கடவுள்கிட்ட போகிறதுக்கான வழி தெரியாது. பாபா எப்போ இங்கே வராரோ அப்போ தான் வீட்டுக்கு போகிறதுக்கான வழியை அவர் காட்டுறார். அவர் மட்டும்தான் காட்ட முடியும். நாம் இப்போ பாபா கிட்ட போகிறோம் அப்படிங்கிற சந்தோஷத்தோடு இருக்கிறோம். பாபா சொல்கிறாரு, இங்கே உங்களுக்கு உடலின் மீது பற்று இருக்குது, அதை முதல்ல நீக்குங்க. இந்த உடலோ பஞ்ச தத்துவத்தினால் ஆனது. பாபா சொல்கிறார், இந்த உடலோ அல்லது நீங்கள் பார்க்கும் அனைத்தும், கண்களால் பார்க்கும் அனைத்தும் மாயையே இல்லையா? மாறக்கூடியது, அழியக்கூடியது, துக்கம் கொடுக்கக்கூடியது, அத்தனையும் மாயை தான். கண்ணுக்கு பார்க்குற எல்லாமே அப்படி தானே இல்லையா? ஒரு பொண்ணு அழகாக இருக்குதுன்னு மயங்கி போய் கல்யாணம் பண்ணுறோம். அதுக்கப்புறம் அந்த பொண்ணுடைய குணத்தை பார்த்தோன்னே ஷாக் ஆகிடுறோம், டைவர்ஸ் பண்ணிட்டு போகிறோம். அப்போ அந்த மாயையில் விழுந்ததுனால தானே இந்த பிரச்சனை. ஸோ இப்படி தான் எல்லாமே இல்லையா? மற்றவங்க சூப்பராக வண்டி வச்சுருக்குறாங்கன்ட்டு லோன் போட்டு வாங்குவோம், திடீர்னு வேலை போயிடும், அப்புறம் வந்து வண்டியை எடுத்துகிட்டு போவாங்க, துடிப்போம். ஸோ அதுதான் மாயையின் கவர்ச்சின்றது. தன் சக்திக்கு மீறி அடையணுன்ற எண்ணம்
அந்த மாயின் கவர்ச்சியில் விழறதுனால தான் அவன் செய்கிறான். இந்த கண்களால் பார்க்கக்கூடிய அத்தனையும் மாயையை தவிர வேறொன்றும் இல்லை அப்படின்னு பாபா சொல்கிறார். ஸோ இங்கே நீங்கள் பார்க்கும் அத்தனையும் துக்கத்தை தான் கொடுக்குது. அவ்வளவு அழுக்கு இருக்குது ஒவ்வொரு மனிதர்களுக்குள்ளும். ஆனால் சொர்க்கத்தில் உங்களுக்கு கிடைக்கப்பட்ட உடல் முதல் தரமான உடல். அதேமாதிரி நீங்கள் வசிக்கும் மாளிகைகளும் முதல் தரமானதாக இருக்கும். அதனால் அங்கே துக்கத்துக்கான விஷயமே கிடையாது. இந்த நாடகம் ஏற்கனவே உருவாக்கப்பட்டது, நிச்சயிக்கப்பட்டது. ஸோ இதெல்லாம் உங்களுடைய புத்தியில் சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்கணும். பாபா சொல்கிறாரு, ஒருவேளை எதுவுமே உங்களால் புரிஞ்சிக்க முடியாட்டினா குறைஞ்சபட்சம் அப்பாவை நினைவு செஞ்சீங்கன்னா உங்கள் பாவம் அழிஞ்சிடும், சொர்க்கத்துக்கு போயிடுவீங்க அப்படின்னாவது அவங்களுக்கு புரிய வைங்க. நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஆத்மா. இந்த உடல்ன்ற வாள் பிறகு தான் கிடைக்கிது. அதனால் ஏன் அந்த வாளில் போய் நீங்கள் சிக்கிக்கணும்? ஸோ அப்போ வாளில் நீங்கள் ஏன் சிக்கிக்கிறீங்க அப்படின்னு கேட்குற இல்லையா? அது வால் பின்னாடி தான் இருக்கணும், உங்களுக்கு இடையூறாக வரக்கூடாது இல்லையா? ஸோ அந்த வாளில் ஏன் சிக்கிக்கிறீங்க? நீங்கள் ஆத்மா, உங்கள் பின்னாடி அந்த வால் வந்துக்கிட்டு இருக்கணும் இல்லையா? நாய் போய்கிட்டே இருந்தால் வால் பின்னாடி வந்துக்கிட்டே இருக்கும். அந்த வாலை பிடிக்கணும்னு நினச்சா என்ன ஆகும்? அந்த மாதிரி தான் நீங்கள் அந்த வால்னால சிக்கிக்கிறீங்க. பாபா சொல்கிறாரு, இது ராவண ராஜ்யம் இல்லையா? அதனால தான் திரும்புகிற பக்கமெல்லாம் துக்கம்தான் இருக்குது. ஆனால் தங்க யுகத்தில் துக்கத்தின் பேர் அடையாளம் கூட இருக்காது. அந்த தங்க யுகத்துக்கு போகிறதுக்கான சக்தி இல்லை, பலகீனமாக இருக்கிறோம். அந்த சக்தியை நிரப்பிக்கிறதுக்காகத்தான் நாம் பாபாவை நினைவு செய்கிறோம். நினைவின் மூலம் நமக்குள்ள சக்தியை நிரப்பிக்கிறோம். அதிலும் குறிப்பாக இந்த தேக உணர்வு தான் நம்மளை பலகீனமாக மாற்றுது. நம்மளை அதிக பலகீனமாக்குறதே தேகம்ன்ற உணர்வு தான். ஸோ அதனால்தான் ஒளியாகி ஒளியை பாருங்கள், ஆத்மாவாகி ஆத்ம சகோதரனை பாருங்கள். திரும்ப திரும்ப பாபா சொல்கிறார், அந்த உடல் உணர்வை மறக்கிறது தான் நம்ம லட்சியம். பஸ்ஸில் போகிறீங்களா, ஆத்ம பயிற்சி பண்ணிக்கிட்டே போங்க. ரோட்டில் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாம் ஒரு ஜோதியாக இருக்கிறாங்க, ஒரு ஜோதி தான் போயிட்டு இருக்குது. அப்படியே இருக்கணும். அந்த உடல் நடக்குது, உடல் பேசுதுன்ற எண்ணமே வரக்கூடாது. வெறும் ஆத்மா பேசுது, ஆத்மா போகுது. இதுதான் மோசஸ் முதல்ல கடவுளை எங்கே பார்க்குறோம், ஒரு முள்ளுச்செடி எரியுது, அங்கே சத்தம் வருது. ஸோ அப்போ அந்த நெருப்பு பேசுகிற மாதிரி தான் அவனுக்கு தெரியுது இல்லை? அப்படின்னு என்ன அர்த்தம்? பிரம்ம பாபா உடலில் தான் சிவன் பேசுகிறார், ஆனால் சிவன் மட்டும்தான் கண்ணுக்கு தெரிகிறாருன்னு அர்த்தம். ஸோ அதனால்தான் தேக உணர்வை விடுங்க. இந்த நாடகம் ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டது. இது ஒருபொழுதும் நிற்காது. யாருக்காகவும் இந்த நாடகம் நிற்காது, போய்கிட்டே இருக்கும் நான் ஸ்டாப்பாக. அதனால் இந்த நாடகத்திலேருந்து நான் முற்றிலும் விடுபடுறேன்ற கேள்வியே கிடையாது இல்லையா? மோட்சம்ன்றது பிறவா நிலைன்றது கிடையவே கிடையாது. இந்த நாடகம் ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டிருக்குது. அதனால தான் சொல்லப்படுது, ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்ட ஒன்றை பற்றி எதுக்கு கவலைப்படுறீங்க? இப்படி ஆகுமா, அப்படி ஆகுமா, என்ன ஆகுமோ அது ஆகும், அவ்வளோதான். எதுக்கு நான் கவலைப்படணும்? இது சூப்பராக அனந்த் அம்பானி, முகேஷ் அம்பானியோடைய மகன், இப்போ கோலாகலமாக திருமணம் ப்ரீ வெட்டிங் நடந்துச்சு இல்லையா? அவரை ஒரு இன்டர்வியூவில் கேட்டாங்க, உங்களுடைய பிஸ்னஸ் பிளான் என்னென்னலாம் வச்சுருக்கிறீங்க, இப்படி ஆகுமா அப்படி ஆகுமான்னு கேட்கும்போது, கடவுள் எப்படி நினைக்கிறாரோ அப்படி ஆகும், நான் எதுக்கு கவலைப்படணும்? அதேமாதிரி இந்த கல்யாணத்தை பற்றி பதற்றம் இருக்குதா? இல்லையே, கடவுள் நினைத்தது நடக்க போகுது, நான் எதுக்கு கவலைப்படணும் அப்படிங்கிறார். சூப்பர் இல்லையா? ஸோ அவர் இந்த ஞானத்தை எடுக்கணும். நம்ம எல்லோரும் சுபபாவனை வைப்போம். ஏன்னா அந்தளவுக்கு சனாதன தர்மத்தின் மீது அன்பு கொண்டவராகவும் இருக்கிறார், தீவிர பிள்ளையாருடைய பக்தனாகவும் இருக்கிறார். ஸோ இந்த ஞானம் அவருக்கு கிடைத்தால்
விலங்குகள் மேலே அன்பு வச்சு அதுக்காக 3000 ஏக்கரில் ஒரு காட்டையே உருவாக்கி இருக்கிறாருன்னா மனிதர்கள் மீது மட்டும் அவருக்கு அன்பில்லாமல் இருக்கும். அவருக்கு இந்த ஞானத்தை கிடைத்தால் எவ்வளோ பெரிய சேவை நடக்கும், என்னென்ன பண்ணுவார்னு யோசிச்சு பாருங்கள். ஸோ பாபா சொல்கிறார், இந்த நாடகம் ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டதுன்னு தெரிந்த பிறகு அழுது புலம்புவது என்ன? ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டிருக்கு. சொல்லுவாங்களே, விதி முடிஞ்சிச்சு போயிட்டான், எதுக்கு அழுவுற? கிராமத்தில் சர்வசாதாரணமாக சொல்லுவாங்க, அவ்வளோதான்ப்பா விதி முடிஞ்சிச்சுப்பா. பேசுவாங்க, இதனால் செத்தானா அதனால் செத்தான். வெட்டியாக எதுக்குப்பா பேசுகிற? விதி முடிஞ்சிச்சு போயிட்டான், அவ்வளோதான். அது எப்படியா இருந்தாலும் சரி, விதி முடிஞ்சிச்சுன்னா யாரும் தடுத்து நிறுத்த முடியாதுன்னுவாங்க. ஸோ எதெல்லாம் கடந்து போனதோ அத்தனையும் மீண்டும் நடக்கும். ஏன் கவலைப்படுறீங்க? இதுதான் பைபிளுடைய மக்களுக்கு கொடுக்குற நம்பிக்கை. இறந்தவர்களை மீண்டும் பார்ப்பீர்கள். எப்போ பார்ப்பீங்க? 5000 வருஷம் கழிச்சு பார்ப்பீங்க. பட் அது அவங்களுக்கு தெரியாது. ஸோ அதில் அவங்களுக்கு ஒரு ஆறுதல் கொஞ்சமாச்சும். ஆனால் எப்போன்னே தெரியாததுனால அது ஒரு பெரிய ஆறுதலை கொடுக்குன்னு சொல்ல முடியாது. இங்கே நமக்கு தெரியுது, ஆத்மான்னு பார்த்தா மட்டும்தான் நம்ம தப்பிக்க முடியும். உடல்னு பார்த்தா கண்டிப்பாக துக்கம்தான் கொடுக்கும். அதனால் துக்கப்படுறதுக்கான அவசியமே கிடையாது. சத்தியுகத்தில் எந்த விதமான துக்கமும் இருக்காது. ஏன்னா துக்கத்தை கொடுக்கக்கூடிய எந்த அசம்பாவிதமும் நடக்காது. இங்கே பாருங்கள், எதுக்கு எடுத்தாலும் கவலை. ஏஞ்சோடனே கவலையோடு தான். ஐயோ, இதை பண்ணணும், அதை பண்ணணும், குழந்தைக்கு ஃபீஸ் கட்டணும், வீடு வாடகை கட்டணும், குழந்தை பத்திரமா வருமா, ஊறப்பட்ட விஷயம், கடன் தொல்லை, அது இதுன்னு இதை பற்றியே துக்கப்பட்டுக்கிட்டே இருக்கிறாங்க மனிதர்கள். பாபா சொல்கிறாரு, இது நாடகம். நாடகத்தில் விலகி சாட்சியாக பாருங்கள். எதுக்கு கவலைப்படுறீங்க? நிச்சயிக்கப்பட்டது நடக்கும், முடிஞ்சு போச்சு. பாபா சொல்கிறாரு, ஸோ இது ஒரு மாதாஜி, அவங்க ஐயோ எப்படா வாடகை கட்டுறதுன்னு நினச்சிட்டு கவலைப்பட்டுட்டு இருந்தாங்களாம். டக்குன்னு பார்த்தா ஒருத்தங்க கால் பண்ணி, அந்த ஒரு பிஸ்னஸ், இதை பண்ணிங்கன்னா 2000 ரூபாய் கிடைக்கும் வாங்க அப்படிங்கிறாங்க. டக்குன்னு போய் முடிச்சுட்டு வந்துட்டாங்க. அவ்வளோதான், நடக்க வேண்டிய நேரத்தில். ஏன்னா பாபா குழந்தைய அனுப்புகிறோம், விட்டுருவாரா பாபா? கவலைப்படாட்டினாலும் கிடச்சிருக்கும் தானே, அப்போ ஏன் கவலைப்படுறீங்க அப்படின்னு பாபா சொல்கிறார். இப்போ வீட்டுக்கு என் கூட வர்றதுக்கான வழியை நான் உங்களுக்கு சொல்கிறேன், என்கிட்ட வர்றதுக்கான வழி. அதுதானே உங்களுடைய லட்சியமாக இருந்துச்சு அரைக்கல்பமாக. ஸோ இப்படித்தான் என்னிடம் வருவீர்கள். எப்படி? என் நினைவிலேயே மூழ்கும் பொழுது வெண்ணெயிலிருந்து முடி எடுத்தால் எப்படி எந்த விதமான சுவடும் இருக்காதோ அந்த மாதிரி ஸ்மூத்தாக உடம்பு விட்டு வெளில வந்துடுவீங்க. ஸோ அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஜஸ்ட்டு என் நினைவிலிருந்து தூய்மை ஆகணும், அவ்வளவுதான். தூய்மை ஆகிறதுக்கு நினைவை விட்டால் வேறு எந்த உபாயமும் கிடையாது. நீங்கள் இப்போ ராவண ராஜ்யத்தில் இருக்கிறீங்கன்ற எச்சரிக்கை இருக்கணும். டக்குன்னு அழுக்காக்கிட்டு போயிடுவான் மனதை. அதனால்தான் அந்த எச்சரிக்கையோடு இருக்கணும். சீதை ராவண ராஜ்யத்தில் சிறைப்பட்டு இருக்கும்போது ராவணன் மயக்கிறதுக்கு என்னென்னமோ பண்ணி பார்ப்பான். ரத்தினங்கள்லாம் எடுத்துகிட்டு வருவான். இந்த கற்களை நீ எடுத்துகிட்டு போ, எதுக்கும் உதவாத இந்த கற்களை அப்படின்னு சீதை சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ராவணனுடைய எந்த கவர்ச்சியிலையும் சிக்கக்கூடாதுன்றதில் கவனமாக இருக்கணும். சொர்க்கத்தில் தான் கடவுளுடைய ராஜ்யம். ஸோ இந்த விளையாட்டே கடவுளின் ராஜ்யத்திற்கும் சாத்தானின் ராஜ்யத்திற்கும் இடையில் நடக்குது. எப்படி கடவுள் சொர்க்கத்தை ஸ்தாபனை பண்ணுறார் அப்படின்னு யாருமே புரிஞ்சுக்கிறது கிடையாது. பாபா தான் ஞான கடல். அவர் மட்டுமே இந்த சிருஷ்டியின் முதலிடை கடை பற்றிய அனைத்தையும் புரிய வைத்து நம்மை தேவதையாக்க முடியும். இப்போ நாம் முழு ஞானத்தையும் புரிஞ்சுக்கிட்டோம். பிறகு சத்தியுகத்துக்கு போன உடனே முழு ஞானமும் மறந்துடுவோம். எப்படி இந்த உயர்ந்த பதவியை இந்த படிப்பின் மூலமாக அடைஞ்சோன்றதே மறந்துடுவோம். ஏன்னா இந்த ஞானம் சொர்க்கத்தில் மறைஞ்சிடும். கடவுள் உங்களை எப்படி இரட்டை கிரீடதாரி ஆக்கினார்ன்றதே உங்களுக்கு தெரியாது. பிரம்மா பாபாவுக்கே தெரியாது. அவர் தானே கிருஷ்ணர் ஆகிறாரு, அவருக்கே அங்கே தெரியாது. அப்படி இருக்கும்போது வேதத்தை படிப்பவர்களுக்கு என்ன தெரியும்?
இல்லையா? ஏன்னா வேதத்தை எழுதியவர்கள் நம்பர் 1 வந்தவர் ஸ்ரீகிருஷ்ணர். அவருக்கே தெரியலன்னா மற்றவர்களுக்கு எப்படி தெரியும்? இந்த ஞானம் அவங்களுக்கு டச் ஆகாது. இங்கே இந்த ஞானத்தை கேட்டாலும் அவங்களுக்கு டச் ஆகாது. சாது சன்னியாசிகள் அவங்களாம் இந்த ஞானத்தை கேட்கும்போது டச் ஆகாது. ஆனால் நீங்கள் பாருங்கள், விகாரத்திலே உழன்று கொண்டு இருந்திருப்பீங்க இந்த ஞானம் அடையிறதுக்கு முன்னாடி. ஆனால் ஏதோ ஒரு காரணத்துக்காக பிரம்மகுமாரி சென்டருக்கு அல்லது வீடியோ மூலமாகவோ ஞானத்தை கேட்கும்போது ஒரு வினாடியில் இது டச் ஆகிடும். ஆஹா, இதுதானே ரைட்டு அப்படின்ட்டு. ஏன் மற்றவர்களுக்கு டச் ஆகலை அப்படின்னா அவங்க ஒரு கல்பத்திலும் இந்த ஞானத்தை கேட்டதில்லை கடவுள்கிட்ட. ஸோ அப்போ அந்த கடவுள்கிட்ட நம்ம கேட்டதுனால தான் அப்படி வந்த உடனே டக்குன்னு டச் ஆகுது. ஒரு பாயிண்ட் அப்படி தீப்பொறி மாதிரி கப்புன்னு பற்றிக்குது. இங்கே எல்லாமே மறைமுகம். நம்மக்கிட்ட பேசுகிற அப்பா கூட கண்ணுக்கா தெரிகிறார், மறைமுகமாக தான் இருக்கிறார். அதேமாதிரி அவர் கொடுக்குற ஞானம் ஆத்ம ஞானம். அந்த ஆத்மாவை பார்க்க முடியுமா? ஆத்மா இருக்குன்னு புரிஞ்சிக்கலாம், அவ்வளவுதான். ஆனால் திவ்ய திருஷ்டியின் மூலமாக ஆத்மாவை பார்க்கலாம். ஆனால் அதை பார்த்தாலும் உங்களுக்கு என்ன புரியும்? அது சின்ன புள்ளி தானே. நிறைய எண்ணற்ற ஆத்மாக்கள் இருக்குது. 10-20 ஆத்மாக்களுடைய காட்சியெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அப்படியே டக் 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 டக்குன்னு மின்னிக்கிட்டு போகிற மாதிரியே இருக்கும். ஆச்சரியமாக இருக்கும். நமக்கே ஒரு டவுட்டாக இருக்கும், ஒருவேளை நமக்கு தான் கண்ணில் ஏதோ ப்ராப்ளமா, என்ன திடீர்னு இப்படி தெரியுதுன்ட்டு. ஸோ ஆத்மாவுடைய காட்சியை தான் பாபா அப்படி காட்டுறார். ஏன்னா ஒரே ஒரு ஆத்மாவை மட்டும் பார்க்குறதுனால உங்களால் புரிஞ்சிக்க முடியாது இல்லையா? கண்ணில் ப்ராப்ளம் நினச்சிக்கோங்க. அதனால தான் நிறைய அப்படி டக் 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 டக்குன்னு போகும். ஆச்சரியமாக இருக்கும், சூப்பராக இருக்கும். நிறைய பேருக்கு அந்த காட்சி கிடைக்கும். எனக்கும் நிறைய தடவை முதலெல்லாம் கிடைக்கும். அதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் பார்க்குறது ஆத்மாவா பரமாத்மான்னு உங்களால் எப்படி புரிஞ்சிக்க முடியும்? ஏன்னா ரெண்டுத்துக்கும் எந்த வித்தியாசமும் இருக்காது தோற்றத்தில். நீங்கள் எங்கேயோ சும்மா உட்காந்துட்டு இருப்பீங்க, டக்குன்னு அந்த சின்ன ஆத்மா உங்கள் கண்ணுக்கு தெரியும் திவ்ய திருஷ்டியின் மூலமாக. ஆனாலும் ஆத்மாவா பரமாத்மாவான்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் அந்த ஒரு குட்டி ஆத்மாவில் எவ்வளவு சக்தி இருக்குது, அளவற்ற சக்தி இருக்குதுன்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். 5000 வருஷத்துக்கு நடிக்கிறதுக்கான பாகமும் அதற்கான சக்தியும் நிரம்பி இருக்குது பாருங்கள். சாதாரண விஷயமா அது? ஒவ்வொரு ஆத்மாவும் எஜமானன், உடலுடைய எஜமானன். ஒரு உடலை விட்டு இன்னொரு உடலை எடுத்து அதோடைய பாகத்தை தொடர்ந்து நடிக்குது. இதுதான் இயற்கையின் அதிசயம் அப்படின்னு பாபா சொல்கிறார். யாருடைய சரீரமாவது நோய்வாய்ப்படுது அல்லது கடனாளி ஆகிடுறாங்க திடீர்னு கட்ட முடியாத அளவுக்கு அப்படின்னா, பேசாமல் இந்த உடம்பை விட்டுடலாம், தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் எதனால் அப்படி நினைக்கிறாங்க? அப்போ துக்கத்துலேருந்து விடுபட்டுடலாம், கடன்லேருந்து விடுபட்டுடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அதை நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. ஒரு மாதாஜி கூட சொல்லியிருக்கிறாங்க, அவங்க குழந்தை சூசைட் பண்ணிக்கிட்டாங்க, அதனால் அதை மறக்கவே முடியல. ஒருவேளை நான் இறந்துட்டேன்னா அதை மறந்துடுவேன்ல இன்னொரு உடம்பு எடுத்து அப்படின்றாங்க. இன்னொரு உடம்பு எடுப்பாங்கன்னு என்ன நிச்சயம் இருக்குது இல்லையா? பேயாவே அலைஞ்சா ஞாபகம் இருந்துக்கிட்டே தான் இருக்க போகுது. ஸோ தற்கொலை பண்ணி மற்ற குழந்தைய அனாதையாக விட்டுட்டு போகிறதுக்கு இதை விட கொடூரமான தண்டனை தான் கிடைக்கும் இல்லை? ஏற்கனவே நம்ம அந்த மாதிரி பண்ணியிருப்போம். பண்ணதுனால தான் இப்போ அந்த வலியை நீங்கள் உணரணுன்னு தான் உங்களுடைய குழந்தை தற்கொலை பண்ணுறது இதெல்லாம் நடக்குது. ஆனால் ஆச்சரியம் என்ன அப்படின்னா, இப்போ அந்த மாதாஜி பக்கா பாபா குழந்தையாகி அவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறாங்க. பாபாவுடைய மேஜிக். பாபா இல்லைன்னா இது சாத்தியமே கிடையாது இல்லையா? மனநலம் பாதிக்கப்பட்டவராகவே மாறிடுவாங்க. சின்ன குழந்தை, 5வது 6வது படிக்கிற குழந்தை இறந்தால் என்ன ஆகும்? சரி, அதனால் உடலை விடுவதனாலும் துக்கத்திலேருந்து தப்பிக்க முடியாது. ஏன்னா பாவச்சுமை அப்படியே தானே இருக்குது ஆத்மாவில். அது எப்படி நீங்கும் பாபா நினைவு இல்லாமல்? அதனால்தான் பாபா சொல்கிறாரு, உங்களுடைய பாவங்களை அழிப்பதற்காக நினைவிலிருந்து முயற்சி செய்யுங்க. நினைவில் இருப்பது தான் முயற்சியே. ராவணனால் அளவற்ற
மற்ற பாவம் உங்களுடைய ஆத்மாவில் சேர்ந்துடுச்சு. ஸோ பாபா அந்த துக்கத்திலிருந்து விடுபடுவதற்கான வழியைத்தான் நமக்கு சொல்கிறார். என் ஒருவனை நினைவு செஞ்சுக்கிட்டே இருங்க, அவ்வளோதான் வழி. ஸோ பாபாவுடைய நினைவிலேயே நீங்கள் சரீரம் விட்டால்தான் உங்களுடைய பாவம் முடியும் இல்லையா? அந்த நினைக்கும் பொழுது எந்த ஞாபகம் வருதோ புரிஞ்சுக்கலாம் பாவம் இருக்குது அப்படின்ட்டு. ஆனால் நினைவில் இருக்கிறது சித்தி வீட்டுக்கு போகிற மாதிரி ஈஸியான விஷயம் கிடையாது. தொடர்ந்து நினைவில், அதிலும் குறிப்பாக கடைசி நேரத்தில் வேறு எந்த நினைவும் இல்லாமல் பாபா நினைவு மட்டும் வர்ற அளவுக்கு நினைவில் இருப்பது. ஏன்னா நீங்கள் என்னை நினைக்க முயற்சி செஞ்சாலே மாயா பலவிதமான தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்கும். திரும்ப திரும்ப பாபாவை நினைக்கிறத மறக்க வச்சுக்கிட்டே இருக்கும். பிரம்மா பாபா அவருடைய அனுபவத்தை சொல்கிறார். நானும் பாபாவை நினைக்கிறதுக்கு கடினமாக முயற்சி பண்ணுறேன், ஆனால் மாயை என் நினைவில் தடைகளை ஏற்படுத்திக்கிட்டே இருக்குது. இத்தனைக்கும் நானும் சிவபாபாவும் ஒன்றா வேற இருக்கிறோம் ஒரே உடம்புல. அப்படி இருந்து கூட நான் அவரை மறக்கிறேன், அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஸோ அப்போ மற்றவர்கள் எவ்வளோ முயற்சி பண்ணணும் யோசிச்சு பாருங்கள். பிரம்மா பாபாவுக்கே இவ்வளோ கஷ்டம்னா மற்றவர்கள் எவ்வளோ கவனம் கொடுக்கணும். திரும்ப திரும்ப யாராவது ஞாபகம் வந்துடுறாங்க, ஏதாவது ஒரு விஷயம் ஞாபகம் வந்துடுதுன்றார். அதனால் நீங்கள் நல்ல முயற்சி பண்ணணும். சிலர் நல்ல கட்டுக்கதை எழுதுகிறாங்க, கட்டுக்கதை சொல்கிறாங்க, நான் நிரந்தரமாக நினைவு பண்ணுறேன் அப்படி இப்படின்ட்டு. ஆனால் உண்மையிலே அவங்க 10-15 நாள் சாட் வைப்பாங்க, அதுக்கப்புறம் விட்டுடுறாங்க. அதனால் நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் பாபா நினைவில் இருக்கிறதுக்கு. ஸோ எப்போ முழுக்க முழுக்க பாபா நினைவில் இருந்து நீங்கள் தூய்மையாகி கர்மாதித்த நிலை அடையிறீங்களோ அப்போ தான் மாயின் மீது முழு வெற்றி அடைஞ்சிட்டிங்கன்னு புரிஞ்சிக்க முடியும். இது ஈஸ்வரிய லாட்டரி, தவற விட்டுறாதீங்க. வெறும் நினைவு பண்ணால் போதும். அந்த லாட்ரி எனக்கு கிடைச்சிடுச்சின்றதை ஞாபகம் வச்சுக்கிட்டா கூட போதும். இல்லை, நான் தான் நாராயணன், சொர்க்கத்தை ஆள போகிறேன், இதே சிந்தனையில் இருக்கணும். ஒரு விதத்தில் பார்த்திங்கன்னா இயேசு ஒளிஞ்சு வாழ்ந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதோடைய உண்மையான அர்த்தம் என்னென்னா அவர் குடும்பத்தை விட்டு வெளியில் இருக்கிறார். ஆனால் அது அங்கே உண்மையில் என்ன நடந்துச்சோ இல்லையோ, உண்மையில் நமக்கு அதோடைய அர்த்தம் என்னென்னா புத்தியினால் அனைத்திலிருந்தும் விலகி இருக்கிறோம். குறிப்பாக குடும்பத்தில் தான் பற்று இருக்கும் இல்லையா? ஸோ அதிலிருந்து விலகி இருக்கணும். அப்படி விலகி இருந்தால் தான் நீங்கள் ஜெயிக்க முடியும் புத்தியினால். மற்றபடி குடும்பத்தில் இருப்பீங்க, காரியம் செய்வீங்க. ஆனால் இது என்னுடைய குடும்பம் இல்லை, நான் வெறும் ட்ரஸ்டி, பாபா கூப்பிட்டா போக தயாராக இருக்கிறேன், என்னுடைய குடும்பம் சொர்க்கத்தில் இருக்குது அப்படிங்கிறது சதா மைண்டில் இருக்கணும். ஸோ அதுக்கு தான் எல்லோரையும் ஆத்மாவை மட்டும் பாருங்கள், உடலை பார்த்திங்கன்னா மாட்டிக்குவீங்க, உறவு தான் ஞாபகம் வரும். ஸோ பாபாவை நினைவு செய்கிறது ஒரு மெல்லிய நூலிழை மாதிரின்னு சொல்கிறார். அந்த நினைவே டக்கு டக்குன்னு கட் ஆகிடுது இல்லையா? அந்த சிலந்தி வலை அப்படி தொட்டாலே கட்டாகும் இல்லையா? அந்த மாதிரி மெல்லியது இந்த நினைவு. ஸோ அப்போ எவ்வளோ எச்சரிக்கையாக இருக்கணும் பாருங்கள். ஸோ அதை நினைவை ஒரு தாலாட்டுன்னு சொல்லலாம். நினைவுன்ற தூக்கில் தொங்குங்கன்றாரு. எப்படியாவது ஞாபகம் வச்சுக்கோங்க. திருமணமான பெண்கள் இந்த தாலியே பாபாவை நினைவு செய்கிறதுக்காக கட்டியிருக்கிறேன்னு நினச்சிக்கோங்க. ஆண்கள்னால் இடுப்பில் கட்டுற அருணா கயிறு பாபாவுடைய நினைவுக்காக கட்டுறேன்னு நினைங்க. இல்லை, ட்ரெஸ்ஸு போடுறதே பாபாவுடைய நினைவுக்காக. ஏதோ ஒரு யுக்தி எடுத்துகிட்டு வாங்க. பெண்களை அந்த புடவையை முடிச்சு போடுறத சொல்லுவார். முடிச்சு போட்டாவது நினைவு பண்ணணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவார். இப்போ பெண்கள் புடவை கட்டுறது பெரும்பாலும் இல்லை. ஸோ ஏதோ ஒன்று துப்பட்டாவை முடிச்சு போட்டு ஏதோ ஒன்றுத்தில் இந்த நினைவை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு யுக்தியை உருவாக்கிக்கிட்டே இருங்க. ஸோ உங்கள் புத்தியின் மூலமாக இதை புரிஞ்சிக்கிற விஷயம். சிலர் சொல்கிறாங்க, நான் பாபாவை நினைவு பண்ணுறேன் அப்படின்ட்டு. அதாவது நான் பாபாவை தொடர்ந்து நினைவு பண்ணிட்டு தான் இருக்கிறேன்ட்டு. உடனே பாபா சொல்கிறார், உனக்கு பாபாவை எப்படி நினைக்கணும்னு கூட தெரியல அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா பக்தியில் சொல்லுவாங்க, நான் எந்த நேரமும் கடவுளை நினச்சிட்டு தான் இருக்கிறேன் அந்த மாதிரி சொல்லிகிட்டு இருக்கிறாங்க இல்லையா? பாபாவை தொடர்ந்து நினைக்க முடியுமா அப்படின்னா, அவங்க அப்படி சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு நினைக்கிறதுனா என்னன்னே தெரியலன்னு அர்த்தம்.
ஏன்னா பதவியில் வித்தியாசம் இருக்குது இல்லையா, அதே மாதிரி முயற்சியிலும் வித்தியாசம் இருக்கும். முயற்சிக்கேற்ப தான் பதவி. அப்படி இல்லைன்னா எப்படி ராஜ்யம் ஸ்தாபனை ஆகும்? ராஜ்யத்தில் பலவிதமான பதவிகள் இருக்கும் இல்லையா. நாம் எண்ணற்ற முறை அந்த ராஜ்யத்தை ஆண்டிருக்கிறோம், மீண்டும் இழந்தும் இருக்கிறோம், இப்போ மீண்டும் அடைய போகிறோம். பாபா ஒவ்வொரு 5000 வருடத்திற்கு ஒரு முறை இந்த ஞானத்தை நமக்கு கொடுக்கிறார். ராவண ராஜ்யத்தில் நீங்கள் வாம மார்க்கத்தில் விழுந்துடுறீங்க, அதாவது பாவம் செய்ய ஆரம்பிச்சிடுறீங்க. யார் தேவதைகளாக இருந்தாங்களோ சொர்க்கத்தில், அவங்களே நரகத்தில் வரும்போது பாவ மார்க்கத்தில் விழுந்துடுறாங்க, விகாரத்தில் விழுந்துடுறாங்க. அதனால தான் பாபா ரொம்ப ஆழமான விஷயங்களை, பாபாவை நினைக்கிறதுக்கு தேவையான ஆழமான ரகசியங்களை புரிய வைக்கிறார். தேவதையாக இருந்தவங்களே விழுந்திருக்கிறாங்க அப்படின்னா அது எவ்வளோ இல்லையா. ஜஸ்ட்டு முந்தைய பிறவி தான் அவங்க தேவதை, அடுத்த பிறவியில் விழுறாங்கன்னா மாயை எவ்வளோ பவர்ஃபுல். நாம் பல ஜென்மமாக விழுந்து கிடக்கிறோம். அப்போ இப்போ பாபாவுடைய நினைவில் ஆத்ம உணர்வில் வர்றதுக்கு எவ்வளோ முயற்சி பண்ணணும்னு யோசிச்சு பாருங்கள். அதே நேரத்தில் நினைக்கிறது ஈஸி, நீங்கள் கவனம் கொடுக்கணும், அவ்வளோதான். நீங்கள் இந்த உடலை விட்டு அப்பா கிட்ட போயிட போகிறீங்க, இதே தான் மைண்டில் இருக்கணும். எப்போ நீங்கள் என்னை அடையாளம் கண்டுக்கிறீங்களோ, என்னை நினைவு செய்கிறீங்களோ, அந்த யோக பலத்தின் மூலமாகத்தான் உங்களுடைய பாவங்கள் அழியும். ஸோ அது இறுதியில் தான் நடக்கும் இல்லையா. ஸோ அப்போ கடைசி நேரம் வரைக்கும் உங்களுக்கு பாவம் இருந்துக்கிட்டே இருக்கும்னா நீங்கள் எவ்வளவு எச்சரிக்கையாக இருக்கணும்னு மட்டும் யோசிச்சு பாருங்கள். இப்போ யாரும் வீட்டுக்கு திரும்பி போக முடியாது, என்ன பண்ணாலும் தலைகீழே நின்னாலும் சரி. ஏன்னா அந்த பலம் கடைசியில் தான் வரும். நான் எப்போ வருகிறேனோ அப்போ தான் உண்மையான யோகத்தை கற்றுக் கொடுக்கிறேன். ராகவேந்தர் எவ்வளோ பவர்ஃபுல்லான ஆத்மா, வள்ளலார் எவ்வளோ பெரிய பவர்ஃபுல்லான ஆத்மா, யாரும் வீட்டுக்கு போகலைன்ற. ஏன்னா உண்மையான யோகமே அவங்களுக்கு தெரியாது. ஸோ கடவுள் சிம்பிளாக சொல்கிறார். ஆனால் இது புரிஞ்சிக்காமல் ஒருத்தர் கமெண்ட் போடுறார், நீ வள்ளலாருடைய திருவருட்பாப்படி அப்போ தான் உனக்கு கடவுளை பற்றி தெரியும்ன்ட்டு. அடப்பாவி, இங்கே பேசுகிறது கடவுள், அது தெரியல அவருக்கு. ஸோ பாபா தான் சரியான யோகத்தை கற்றுக் கொடுக்கிறார். பிறகு இந்த யோக பலம் அரை கல்பத்திற்கு இருக்கும் உங்கள் கூடவே. அங்கே அளவற்ற சந்தோஷத்தை அனுபவம் பண்ணுவீங்க. பக்தி மார்க்கத்தில் எத்தனை விதமான பக்தி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க யோசிச்சு பாருங்கள். சாப்பிட்றது இல்லை, உருள்றாங்க, பிறல்றாங்க, கத்துறாங்க, என்னென்னமோ பண்ணுறாங்க எல்லா மதத்துலேயும். பாபா எப்போ வராரோ, அவரை எப்போ நீங்கள் அடையாளம் கண்டுக்கிறீங்களோ அதுக்கப்புறம் பக்தி கிடையாது இல்லை. பாபா வரும்போது பக்தி முடிந்து ஞானம் ஸ்டார்ட் ஆகிடுது. ஞானத்தை கொடுக்கத்தான் அவர் வரார். ஞான ஒளி வந்தவுடன் பக்தின்ற இரவு முடிஞ்சிடுது. பகல் ஞானத்தினால் விடியுது. பிறகு எந்த விதமான கஷ்டமும் இருக்க போகிறதில்ல அடுத்த அரை கல்பத்துக்கு. பக்தியை இரவுன்னு சொல்கிறோம், ஏன்னா அவ்வளோ துக்கம், தடுமாறுறாங்க. சொர்க்கத்தில் துக்கத்திற்கான விஷயமே கிடையாது. இந்த தர்மத்தை சான்ற கன்றுகளுக்குத்தான் இந்த விஷயங்கள் எல்லாம் புத்தியில் பதியும். ஏன்னா இது அவ்வளோ சூக்ஷ்மமான விஷயங்கள். இந்த ஞானம் ரொம்ப ரொம்ப அற்புதமானது. ஒரு தந்தையை தவிர வேறு யாராலையும் இதை புரிய வைக்க முடியாது. ஸோ புரிஞ்சிக்கிறதும் பாருங்கள், ரொம்ப ரொம்ப கம்மியானவர்கள் தான் புரிஞ்சுக்கிறாங்க. அதுவும் நாடகத்தில் பதிவாகி இருக்குது. அது மாறவே மாறாது. ஒவ்வொரு கல்பத்திலும் யார் புரிஞ்சுக்கிட்டாங்களோ அவங்க தான் புரிஞ்சுக்குவாங்க. மனிதர்கள் நினைக்கிறாங்க கடவுளால் என்ன தான் பண்ண முடியாது அப்படின்ட்டு. ஆனால் கடவுள் வர்றதே ஒரு தடவை தான் இல்லையா. இதை பண்ணுவார் அதை பண்ணுவார்னு அரைக்கல்பமாக நினச்சோம். அப்போல்லாம் கடவுள் வரவே இல்லை, இப்போ தான் வரன்றார். சொர்க்கத்திற்கான பாதையை நான் காட்டுகிறேன். இப்போ குழந்தைங்களுடைய புத்தி ரொம்ப விசாலமானதாக மாறிடுச்சு, பரந்த புத்தியுடையதாக மாறிடுச்சு இல்லையா. இந்த உடலை மீறி யோசிக்கிறோம், இந்த ஜென்மத்தை மீறி யோசிக்கிறோம். மற்றவர்கள் இந்த உடலை மீறி யோசிக்கிறது கிடையாது. சிவபாபாவும் பிரம்மா பாபாவும் ஒன்றா இருக்கிறாங்க. அதனால தான் பிரம்மா யாரையாவது பார்த்தாங்க அப்படின்னா
உடனடியாக அவங்களுக்கு அமைதியை தானம் பண்ணணும் அப்படின்ட்டு எண்ணம் வருதான். ஏன்னா சிவபாபா உள்ளே இருக்கிறதுனால அடிக்கடி அவருக்கு ஞாபகம் வந்துடுது இல்லையா. சிவபாபா இருக்கும்போது அதை ஏன் வேஸ்ட் பண்ணணும்? இப்போ கண் மூலமாக சக்தி கொடுக்கும்போது பாபாவே கொடுக்க போகிறார். ஸோ அப்போ நம்ம கூட அப்படி புரிஞ்சுக்கலாம், பாபா நமக்குள்ளே இல்லை, ஆனால் அப்படி இருக்கிறதாக புரிஞ்சுக்கிட்டு சக்தி கொடுக்கலாமே. அதை தான் பாபா சொல்வார், பாப் தாதாவை கண்களால் நிறைத்து கொண்டு பிறரை உங்கள் எதிர இருக்கிறவங்கள உடல் உணர்விலிருந்து விடுபட வையுங்கள் அப்படின்னு பாபா சொல்லுவார். ஸோ ஃபாலோ ஃபாதர்னா அதானே, பாபா சொல்கிறத பாபா பண்ணுறத அப்படியே ஃபாலோ பண்ணணும். ஸோ யார் எதிர வந்தாலும் அந்த ஆத்மாவுக்கு அமைதியை தானமாக கொடுக்கணும்னு பிரம்மா பாபாவுக்கு தோணுமா. பாபா சொல்கிறாரு, ஒருத்தரை பார்த்தாலே அவர் நம்ம தர்மத்தை சார்ந்தவரா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்க முடியுமா? பிரம்மா பாபாவால் கண்டுபிடிக்க முடியுமா? சேவாதாரி குழந்தைகளுடைய வேலையே பிறருடைய நாடியை பார்க்கறது தான். இது நம்ம தர்மத்தை ஆத்மாவா, ஞானத்தை சொன்னால் ஏற்றுக்குமா அப்படின்னு கண்டுபிடிச்சி அதற்கேற்ப ஞானம் சொல்கிறது தான். ஸோ நம்ம தர்மத்தை சார்ந்தவர்களாக இருந்தால் இந்த ஞானத்தை அவ்வளோ ஆசையாக அமைதியாக கேட்பாங்க. நல்லது. ஸோ நம்மளை குறிப்பாக ஆத்ம உணர்வில் இருக்கிறதுக்கான முக்கியத்துவத்தை சொன்ன மிகவும் பிரியமான அன்பான பாபாவுக்கு தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுடைய அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. பாபா சொல்கிறாரு, தூய்மையாகி அப்பா கூட வீட்டுக்கு போகணும் அப்படின்னா இந்த பஞ்ச தத்துவத்தினால ஆன உடல்ன்ற பொம்மை மேலே உள்ள எல்லா பற்றையும் நீக்குங்க. இந்த உடலை விட்டு போகிறதுக்கான பயமே உங்களுக்கு இருக்கக்கூடாது இல்லையா, மரண பயமே இருக்கக்கூடாது. ரொம்ப கவனம் கொடுத்து தினமும் நினைவு யாத்திரையின் சார்ட்டை அதிகப்படுத்திக்கிட்டே இருங்க. யோக பலத்தின் மூலமாக ஆத்மாவை தூய்மையாக்குங்க. கர்மாதித்த நிலை அடைந்து இந்த ஈஸ்வரிய லாட்டரியை வெற்றி கொள்ளுங்கள். வரதானம், வெற்றியை ஏற்றுக்கொள்வதற்கு பதிலாக வெற்றியின் நடைமுறை நிறுவனத்தை காட்டக்கூடிய சக்திசாலி ஆத்மா ஆகுங்கள். அதற்கு விளக்கம், இப்போ ஆத்மாக்களாகிய உங்கள் அனைவருடைய வெற்றியின் நிறுவனம் பிரத்யட்சமாக போகுது, வெளிப்படையாக தெரிய போகுது உங்களுடைய வெற்றி. கெட்டுப்போன விஷயம் கூட உங்கள் பார்வையும் உங்களுடைய சகயோகமும் சேர்ந்து சரியானதாக மாற்றிவிடும். அதனால் இது நடந்தே தீரும் அப்படின்னு நீங்கள் வாயை திறந்து சொல்ல மாட்டீங்க வெற்றி அடைகிறதுக்காக. அதற்கு மாறாக நீங்கள் நடந்துக்கிற வழி இல்லையா, பாபா சொல்கிறது அப்படியே செய்கிற அந்த வழி தானாகவே வெற்றி உங்களை தேடி வரும். பிரஜைகள் தானாக உருவாவார்கள். எல்லா இடங்களில் இருந்தும் விட்டு மனிதர்கள் உங்களை நோக்கி வர ஆரம்பிப்பாங்க. இல்லை இந்த யோகா அந்த யோகா, இந்த குருமார் அந்த குருமார் எல்லார்கிட்டேருந்தும் விலகி உங்ககிட்ட வர ஆரம்பிப்பாங்க. ஸோ இந்த வெற்றியின் பாகம் இப்போ நடக்க இருக்குது. ஆனால் அதற்கு முன்பு எந்த வெற்றியும் என்னுடையது இல்லை, பாபா பண்ணுறார், நான் ஜஸ்ட்டு கருவி தான் அப்படின்னு வெற்றி ஏற்றுக்கொள்ளாத மனநிலை பக்காவாக ஆகணும். அப்போ தான் நீங்கள் தொட்டதெல்லாம் வெற்றி அடையும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ தான் பாபாவும் வெளிப்பட ஆரம்பிப்பார். கிறிஸ்தவர்கள் கூட பாருங்கள், இயேசுவின் நாமத்தினாலேன்னு தான் சொல்கிறாங்க, நான் பண்ணேன்னு சொல்கிறது கிடையாது. ஆனால் இங்கே இந்துக்கள் தான் சாமியார் நான் உனக்கு பண்ணல, இதை பண்ணல, அதை பண்ண இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ நீங்கள் இப்போ அந்த மாதிரி சாமியார்கிட்ட மாற்றுறவங்க எல்லாம் உங்கள் பக்கம் வருவாங்க. ஆனால் நான் பண்ணுறேன்ற எண்ணமே உங்களுக்கு வரக்கூடாது. அந்த வெற்றியையும் தியாகம் பண்ணணும். அது என்னது கிடையாது, அது கடவுள் பண்ணுறாரு, நாடகத்தில் பதிவாகி இருக்குது. மம்மா என்ன மம்மா நீங்கள் சிவப்பு புடவை கட்டி இருக்கிறீங்களா இல்லை வெள்ளை புடவை கட்டி இருக்கிறீங்களா, நீங்கள் துர்கை மாதிரி சிங்கத்தின் மீது அமர்ந்திருக்கும் துர்கை மாதிரி தெரியுறீங்க அப்படின்னு ஒரு சகோதரி கேட்குறாங்க கூட்டத்தில், ஒரு அஞ்ஞானி சகோதரி. அப்போ மாமா சொல்கிறாங்க, அது உன்னுடைய பக்தியின் பாவனைமா அப்படின்றாங்க.
இல்லையா? என்னுடைய பவரு அப்படிலாம் சொல்ல, உன்னுடைய பாவனைக்கு ஏற்ப அப்படி காட்சி கிடைக்குது, அவ்வளவுதான். ஸோ அதேமாரி ஈஷயோக சத்குரு வரும்போது அப்படியே ஏஞ்சலே நடந்து வரா மாதிரி இருக்குது அப்படின்னு சிலர் சொல்லுவாங்க. எல்லாரும் சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்கு ஏன் அப்படி இருக்குன்னா அவங்களுடைய பாவனை, அவ்வளோதான். அவர் என்ன நினச்சிக்காரு, நம்மளால தான் அது வருது, பேரே சத்குருன்னு வேறு வச்சுக்கிட்டாரு இல்லையா? ஸோ அந்த மாதிரி தப்பை நீங்கள் பண்ணக்கூடாது அப்படின்னு பாபா சொல்கிறார். இல்லை, இது ஒரு குடும்பம், தலைவர் பாபா, பண்ணுறதெல்லாம் அவர், பேரு குழந்தைங்களுக்கு அவர் கொடுத்துட்றாரு. அதையும் நீங்கள் தியாகம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதை நான் பண்ணல, பாபா தான் பண்ணார், பாபா தான் பண்ணார், பாபா கிட்ட திருப்பிக்கிட்டே இருக்கணும். ஸ்லோகன்: எப்போ நீங்கள் அவ்யக்த நிலையில் ஸ்திரமாக நிலைச்சிருந்து பாபாவை சந்திக்கிறீங்களோ, சூக்ஷ்மாதனத்தில் தானே பாபா போய் சந்திக்கிறோம் பாப்தாதாவை. ஸோ அதில் நிலைச்சிருந்து சந்திக்கணும் இல்லையா? அப்படியே முயற்சி பண்ணுறேன், டக்குன்னு கீழே வந்துடுது, வேறு ஏதோ சிந்தனை வந்துடுது, அப்படிலாம் இல்லாமல் நான் சூக்ஷ்ம உடலில் இருக்கிறேன், சக்தியின் ரூபமாக இருக்கிறேன், என்னுடைய அப்பாவை பார்த்துட்டு இருக்கிறேன். அப்படி நீங்கள் சந்தித்தால் மட்டுமே பாப்தாதாவுடைய ஆசீர்வாதம்ன்ற கஜானாக்கள் திறந்துவிடும் அப்படிங்கிறார் இல்லையா? பாபா கொடுக்குற ஒவ்வொரு ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைக்கும், பிராப்தியாகும் அப்படின்னு பாபா சொல்கிறார். ஸோ அதுக்கு எப்போவுமே அவ்யக்த ஸ்வரூபத்தில் பாபாவோடவே இருந்தீங்கன்னா பாபாவுடைய வரமெல்லாம் உங்களுக்கு பிராப்தியாக கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஏன்னா நம்முடைய லட்சியமே ஃபரிஸ்தா ஆகிறது தான், ஃபரிஸ்தாவிலிருந்து தேவதை. ஓம் சாந்தி. லவ் யூ பாப்தாதா. தேங்க்யூ பாப்தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.